லட்சுமியே போற்றுவோம். இந்த கற்பூர ஆரத்தி காட்டுங்க. பிரகாச லட்சுமியே போற்றுவோம். பில்வ லட்சுமியே போற்றுவோம். பூலட்சுமியே போற்றுவோம். புவன லட்சுமியே போற்றுவோம். பூஜ்ய லட்சுமியே போற்றுவோம். பூர்ண லட்சுமியே போற்றுவோம். போக லட்சுமியே போற்றுவோம். மகாலட்சுமியே போற்றுவோம். மாயா லட்சுமியே போற்றுவோம். இந்த பூவை ஆரத்தியை சுத்திட்டு இதுல போடுங்க. ராஜலட்சுமியே போற்றுவோம். ஆரத்தியை கண்ணில் ஒத்திக்கிங்க. நீங்களும் ஒத்திக்கிங்கம்மா. அவங்களுக்கு ஆரத்தியை காட்டுங்க. லட்சுமியே போற்றுவோம். வரலட்சுமியே போற்றுவோம். விஜயலட்சுமியே போற்றி போற்றி. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி யாகம் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே நீங்க நினைச்சபடி எல்லாம் நல்லதே நடக்கும். எந்திரிச்சுக்குங்க. சரிங்க. செல்விமா, இந்த பாலை ஐயா கிட்ட கொடு. இந்தங்கய்யா பால். அம்மன் கிட்ட வச்சு எடுங்க. என்னம்மா, இந்த முறை பால்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? நல்ல சுத்தமான பால் தானே? சுத்தமான பால் தான். என்னங்கய்யா, பால்ல என்ன பிரச்சனை இருக்க போகுது? அது வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பால் தான். எதுக்கு இப்படி கேக்குறீங்க? போன முறையும் உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்கம்மா. அந்த பாலால வந்த பிரச்சனை மாதிரி இதுக்கு வந்துடக்கூடாது இல்லையாமா? அதனாலதாம்மா கேட்டேன். அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. திருக்கல்யாணத்துல நம்ம கொடுத்த பால்ல பூச்சி வந்துருச்சு. அததான் சொல்லி காட்டுறாரு. இல்லங்கய்யா? பூச்சியா? என்ன சொல்ற செல்வி? எப்ப பூச்சி விழுந்தது? அது அது ஐயா, யாகமெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுல்ல? கடவுள் அருளால நல்லபடியா முடிஞ்சது. இந்த யாகம் பண்ணதோட யோகம் இனிமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். அந்த கடவுளோட அருள் உங்க 2 பேருக்கும் இருக்கும்.